குறைஷிகளின் பனூ பெஹர் கிளையில் ஜனித்தவர். இஸ்லாத்தின் விடியலிலேயே மக்காவின் வீதிகளில் சத்தியத்தைத் தேடி அணைத்தவர். ஈமானுக்காக கடல் கடந்து பத்ர் களத்தில் வீரராக நின்றவர். முஹாஜிர், முஜாஹித், காரி. அந்த சத்திய சஹாபி யாரென்று உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பேருதான் அம்ர் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ பிஹர் கிளையில் அல் ஹாரிஸ் இப்னு ஸுஹைர், ஹிந்த் பின்த் அல் முத்ரப் தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவின் குறுகிய வீதிகளில் ரகசியமாக ஒலித்த அந்த ஆரம்ப காலத்திலேயே சற்றும் தயங்காமல் ஒரு முன்னோடி முஸ்லிமாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் இனிமையில் தன் நேரத்தை கழிப்பதிலும் ஒரு சிறந்த காரியாக விளங்கினார்கள். மக்கா நகர குறைஷி தலைமை முஸ்லிம்களின் மீது அதன் அடக்கு முறையை கட்டவிழ்த்துவிட்ட போது தனது ஈமானை பாதுகாத்து வாழ தாயகம் துறக்கத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது உயர்குடி வாழ்வின் வசந்தங்களை துறந்து கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் அந்த தனிமை வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக நபி அவர்களின் நிழலில் தன்னை செதுக்கி வாழ்ந்தார்கள். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையே நடந்த அந்த பெரும் பத்ர் போர் களத்தில் ஒரு வீரராக பங்கேற்று தனது வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் நபியவர்களிடமிருந்து நேரடியாக கல்வியை பெற்று அறிவிக்கும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும், மக்காவில் தான் கற்ற குர்ஆன் வசனங்களை மதீனாவின் வீதிகளில் எதிரொலிக்கச் செய்த நேசராகவும் வாழ்ந்து மறைந்தார்கள். இதுதான் மக்காவின் மேன்மைகளை விடவும் மார்க்கத்தையே உயிராக கருதிய, கடல் கடந்து ஈமானை காத்த, பத்ர் களத்தின் சாட்சியாய் நின்ற அம்ர் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.